அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே. மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு உங்கள் நண்பர்களோட பகிர்ந்துக்குங்க. அவங்களும் பலனடையட்டும். இது நிறைய பேரை சென்றடைவது உங்கள் கையில் இருக்கின்றது. காரணம், ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் ஏதேனும் ஒரு மாற்றம் அப்படிங்கிறது எந்த தருணத்தில் வேண்டுமானாலும் நிகழும். அந்த மாற்றத்தை எதிர்கொள்ள நாம் தயாராக இருக்கிறோமா அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு சில அறிகுறிகள் நம்ம வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் வரப்போகிறது அப்படிங்கிறத உணர்த்தக்கூடிய வகையிலே இருக்கும். அதை நாம் அனுபவித்திருப்போம். திடீர்னு நம்ம மனசு ரொம்ப பரபரப்பாக பட்டாம்பூச்சி பறக்கிறது போல ஏதோ ஒரு நல்லது நடக்கப் போகிறது அப்படிங்கிறத உணரும் வகையில் இருக்குது. அப்படிங்கும்போது கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் ஏதேனும் ஒரு மாற்றம் நிகழும். அதை நாம் எடுத்துக்கொள்கிறோமா அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயமா இருக்கும். ஆலயங்களுக்கு போகின்றோம். அங்கே ஆலயத்தில் இருக்கிறவங்க யாராவது உன் வாழ்க்கையில் ஏதோ ஒரு மாற்றம் வரப்போகுது, எதிர்கொள்ள தயாராக இரு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை நமக்கு சொல்லி செல்கிறார்கள். அப்படிங்கும்போது அதனை நாம் எதிர்கொள்ளலாம். ஆனால் இதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. வாழ்க்கையில் ஒரு பெரிய அடி விழுகுது அப்படின்னா நம்ம வேலை செய்கிற இடத்துலையா இருக்கலாம், அல்லது சொந்த பந்தங்களாக இருக்கலாம். ஏதேனும் ஒரு இடத்துல ஒரு அவமானம் நிகழும். அதுதான் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பெரிய மாற்றம் அப்படிங்கிறத தெரிந்து கொள்ள வேண்டும். அதை எல்லோருமே எப்படி பார்க்கின்றோம் என்றால், ஏதோ நடக்கக்கூடாதது நடந்து விட்டது போல எண்ணிக்கொள்கின்றோம். ஆனால் உண்மையில் அது நடந்தே தீர வேண்டும் என்ற காரணத்திற்காக இறைவன் நடத்தி வைத்திருக்கிறார். ஏன்? நம்ம ஏற்கனவே சொன்ன சில விஷயங்கள், அறிகுறிகள் உங்கள் வாழ்க்கையிலே மாற்றம் ஏற்படணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய விஷயங்களை இறைவன் செய்திருப்பார். நம்ம அது ஏன் நடந்தது அப்படின்னு தெரியாமல் கடந்து வந்துக்கிட்டே இருந்திருப்போம். அதனை பிடித்து கொள்ளாமல் இருந்திருப்போம். அப்போ உங்கள் வாழ்க்கையில் ஒரு நிமிஷம் அப்படியே நிறுத்தி யோசிக்க வைக்கணும் அப்படின்னா, அப்போ ஏதேனும் ஒரு அடியை கொடுத்தாக வேண்டும் அல்லவா? அதனால தான் பார்த்தீங்கன்னா, ரொம்ப நேர்மையாக இருந்தாலும் சரி, கடின உழைப்பு உழைத்தாலும் சரி, அவர்களுக்கான வெகுமதியோ அல்லது அங்கீகாரமோ கிடைக்காமல் ஒரு நேரத்தில் அவர்கள் அவமானப்படுத்தப்படுவார்கள். அந்த அவமானப்படுத்தப்படுகிறார்கள் அப்படின்னா கொஞ்ச நேரம் அவங்க ஓய்வெடுக்கணும் அப்படின்னு அர்த்தம். நிதானமாக யோசிக்கணும் அப்படின்னு அர்த்தம். எங்கன தப்பு நடந்திருக்கு அப்படின்னு யோசிக்கணும்னு அர்த்தம். தப்புனா நமக்கான வாய்ப்பை இழந்து நின்று இருக்கின்றோம் அப்படிங்கிறது அந்த இடத்துல உண்மை. நமக்கு நிறைய வாய்ப்புகளை இறைவன் கொடுத்துருந்துருப்பார். ஆனால் அதையெல்லாம் சரியாக புரிஞ்சிக்காம நம்ம மீண்டும் அதே வழியில் பயணிச்சுக்கிட்டு இருந்திருப்போம். அதனால தான் இந்த அவமானமோ அல்லது கஷ்டமோ உண்டாகும். அந்த நேரத்தில் நம்ம அதை புரிந்து கொள்கின்றோம். அப்படிங்கும் போது எதனால் இது நடந்தது அப்படின்னா, நமக்கான வாய்ப்பை நம்ம பயன்படுத்தி கொள்ளவில்லை. பயன்படுத்தியிருந்தால் வேறு ஒரு இடத்தில் இருந்திருப்போம். ஆனால் பயன்படுத்திக்கல. இப்போயாவது அதை பயன்படுத்திக்கோ அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் தான் அது இருக்கும். அதனையும் மீறி, அப்படிப்பட்ட அவமானத்தையும் மீறி ஒருவர் அதே வழியில் திருப்பியும் பயணிக்கிறார் அப்படின்னா, தப்பான வழியிலேயே மீண்டும் மீண்டும் பயணித்து கொண்டிருக்கிறார் அப்படின்னா, அவர்கள் வாழ்க்கையில் எந்த மாற்றமும் வரப்போவது இல்லை. திடீர்னு 1 கோடி ரூபாய் பரிசு விழுந்தால் கூட அவர்களுக்கு அது பெரிய அளவிலான மாற்றத்தை உண்டு செய்யாது. வாழ்க்கையிலே ஒருவன் மாற வேண்டுமென்றால் வழிகளை பொறுத்து கொண்டுதான் ஆக வேண்டும். அப்பொழுதுதான் நமது வாழ்க்கையில் நல்ல வழியானது பிறக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அது போக பார்த்தீங்க அப்படின்னா, கோவிலில் சில சகுனங்கள், நீங்கள் போகும்போது இறைவனிடம் வேண்டி ஏதேனும் ஒரு காரியத்தை நினைத்து அது சம்பந்தமாக நாம் பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கும் போது மலர்கள் நமக்கு உத்தரவாக கீழே விழுவதும் சரி, அர்ச்சகர்களோ பூசாரிகளோ நமக்கு கனிகளை கொண்டு வந்து தந்து நினைத்தது நடக்கும் செல்லுங்கள் என்று ஆசீர்வாதம் செய்யும் போதும் சரி, நமக்கு யாரென்றே தெரியாத ஒருவர் ஆலயங்களுக்கு போகும் பொழுது அவ்விடத்திலே நம்மிடம் நீ நினைத்த காரியம் வெற்றியடையும், தைரியமாக செல் என்று சொல்லுவதும் சரி. இன்னும் நிறைய சகுனங்கள் சொல்வார்கள் அல்லவா? வீட்டிலே நாம் ஒன்றை பற்றி பேசி கொண்டிருக்கும் பொழுது கவலி பேசுவதாக இருந்தாலும் சரி, மணி ஓசை, அந்த மங்கள ஓசைகள் ஒலிப்பதாக இருந்தாலும் சரி, இதெல்லாம் நமது வாழ்க்கையிலே நாம் நினைத்தவை நடக்கப் போகின்றன அப்படிங்கிறத உணர்த்தக்கூடிய சின்ன சமிக்கைகள், அவ்வளவுதான். ஆனால் வாழ்க்கையவே பெரிதாக மாற்றும் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி சில வழிகள் நம் வாழ்க்கையிலே ஏற்படும். அந்த வழிகளை பொறுத்து கொண்டு வாழ்க்கையை எதிர்கொள்ளும் பொழுது, நமக்கு பிடித்ததாக மாற்றிக்கொள்ளும் பொழுது தான் வாழ்க்கை பெரிதாக மாறும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இது உங்கள் வாழ்க்கையோட பொருத்தி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு உணர்தல் வரும். நிறைய இடங்கள் அவமானப்பட்டிருப்போம், அசிங்கப்பட்டிருப்போம். அதிலேருந்து அதை உத்வேகமாக எடுத்துக்கிட்டு வேறு வழியை நோக்கி பயணித்தவங்க வாழ்க்கையில் வெற்றி அடைஞ்சிருப்பாங்க. இல்லை,
அவமானப்பட்ட இடத்துலையே வந்துட்டு அவங்களுக்கு எதிராக நான் நல்லவன் நிரூபிப்பேன் அப்படின்னு அதே இடத்துல தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருந்தாங்கன்னா அவங்க வாழ்க்கை மாறி இருக்கவே மாறிக்காது. சொல்லுவாங்க இல்லையா, 40 வருஷம் 50 வருஷமாக ஒரே இடத்துல இருக்கும், ஆனால் எந்த மாற்றமும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. அவங்க வாழ்க்கையை பயன்படுத்திக்கவே இல்லை, கிடைத்த வாய்ப்புகளை அவர்கள் பயன்படுத்தி கொள்ளவே இல்லை அப்படிங்கிறது அதனுடைய அர்த்தம். நேர்மை அப்படிங்கிறது ஒரு வகை, ஆனால் தனக்கான அங்கீகாரத்திற்காக அவர்கள் போராடவில்லை அப்படிங்கிறது தான் அதனுடைய முழு பொருளுமே கூட. தனக்கான அங்கீகாரம் அப்படின்னா பிறந்த ஒருவருக்கும் ஒவ்வொரு அடையாளம் இருக்கும். ஒரு இடத்துல பணிபுரிவது மட்டுமே அடையாளம் அல்ல, தனக்கான தனி ஒரு ராஜ்யத்தை உருவாக்குவது அப்படிங்கிறது தான் பெரிய அடையாளமே. அதற்கு தகுதியான நபராக நீங்கள் இருந்த போதிலும் நம்மை நாம் ஒரு அடிமையாகவே நினைத்து கொண்டு ஒருவரிடம் பணிபுரிந்து கொண்டிருக்கின்றோம் அப்படிங்கும் போதும், நமக்கான வாய்ப்புகளை உதாசீனப்படுத்திவிட்டு அதனை கண்டுகொள்ளாமல் செல்கின்றோம் அப்படிங்கும் போதும், அது யார் செய்கின்ற தவறு அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்கள். நம்ம பழியெல்லாம் எங்கே கொண்டு போய் போடுவோம்? கடவுள் மீது. எனக்கான வழியை காட்டவில்லை, எனக்கான வழியை காட்டவில்லை அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டே இருப்போம். சொல்லப்போனால் அந்த வழியை இறைவன் காட்டியிருந்தாலும் நாம் அதை வழியாக எடுத்துக்கொண்டு உதாசீனப்படுத்தியதின் விளைவு தான் இந்த வாழ்க்கை அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. ஒரு கதை சொல்லுவாங்க இல்லையா, நமக்கு ஒரு ஊரில் நல்ல மழை பெய்யுது, மழை பெஞ்சு தண்ணி நிறைய நிரம்பி வந்துடுது. ஒரு ஆத்திகன், அதாவது இறைவன் மீது அபார நம்பிக்கை கொண்ட ஒருவன், அவன் அவ்விடத்திலே இருக்கின்றான். தண்ணி நிறைய நிரம்பிடுது. அப்போ எச்சரிக்கை கொடுக்குறாங்க, எல்லோரும் தயவு செஞ்சு ஊரை காலி பண்ணிட்டு வெளியே போயிடுங்க அப்படின்ட்டு. எல்லாருமே முடிஞ்ச அளவுக்கு என்னென்ன எடுத்துகிட்டு போக முடியுமோ முயற்சி பண்ணி பாதி பேர் போயிடுறாங்க, பாதி பேர் இருக்காங்க. உடைமைகளை விட்டு செல்ல முடியாதவர்கள் அங்கே இருக்கிறார்கள். தண்ணி இடுப்பளவுக்கு மேலே போயிடுது. அப்பயும் சொல்கிறாங்க, தயவு செஞ்சு வாங்க வெளியே போகலாம் அப்படின்னு. அதில் பயந்தவங்களும் போயிடறாங்க. இவர் மட்டும் இருக்கிறார், என்னை கடவுள் காப்பாற்றி விடுவார் அப்படின்ட்டு. வீட்டை முழுசுற அளவுக்கு தண்ணி போகிறது, மொட்டை மாடிக்கு போயிடுறாரு. அப்பையும் படகுல கூப்பிட்றாங்க. அவர் இல்லை, என்னை கடவுள் காப்பாற்றுவார் அப்படின்ட்டு அங்கேயே இருக்கார். மீண்டும் தண்ணி நிறைய வந்துடுது. கடைசியாக கூட அவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த விமானம் கொண்டு கூப்பிட்றாங்க, வாப்பா போகலாம் அப்படின்ட்டு. இல்லை, என்னை கடவுள் காப்பாற்றுவார்ன்ட்டு அவர் அங்கேயே இருக்கார். ஒரு கட்டத்தில் அவரையும் நீர் மூழ்கடித்து இறந்து விடுகின்றார். மேலோகத்திற்கு போகும்போது இறைவனை நம்ம மன்றாடி கேட்கின்றார், நீ எப்படியோ காப்பாற்றிடுவேன்னு தான் நான் நினச்சேன், ஆனால் என்னை கைவிட்டுட்டியே அப்படின்ட்டு கதறி அழுகிறார். அப்போ தான் இறைவன் சொல்கிறாரு, நான் உனக்கான வழிகளை, அதாவது உனக்கான வழிகளை தொடர்ந்து காட்டிக்கொண்டே இருந்தேன், நீ அதை புரிஞ்சுக்கலை. முதல்ல தண்டூரா போகிறது மூலமாக எல்லாம் வந்துடுங்க அப்படின்னு சொன்னேன். என்னை நம்பி வந்தவங்கெல்லாம் வந்துட்டாங்க. தண்ணி இடுப்பளவுக்கு வந்தப்பையும் ஒரு எச்சரிக்கை கொடுத்தேன், வாங்க வெளியே வந்துடுங்க போயிடலான்ட்டு. வந்தவங்க மீதி இருந்தவங்களும் வந்துட்டாங்க. வீடு முழுசளவுக்கு வந்தப்போ கூட படகு மூலமாக நான் கூப்பிட்டேன், நீ வரலை. அதுக்கப்புறமும் கடைசி ஒரு வாய்ப்பாக விமானத்து மூலமாக கூப்பிட்டேன், நீ வரலை. இத்தனை வாய்ப்புகளையும் நான் உனக்கு கொடுத்த போதும் அதை உணர்ந்து கொள்ளாமல் நீ மீண்டும் என் மீது பழி சுமத்துவது அப்படிங்கிறது நியாயமா அப்படின்னு இறைவன் கேட்கும் பொழுது தான் அவருக்கு புரிகிறது. இப்போ வாழ்க்கையில் ஒவ்வொரு நிகழ்வும் நிகழ்கிறது அப்படின்னா அது இறைவன் கொடுக்கின்ற பெரிய வரம், வாய்ப்பு. அதை தவறவிட்ட பின்னர் நாம் போய் நம்ம வாழ்க்கையில் எந்த மாற்றமும் வரலை அப்படின்ட்டு நம்ம யோசிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கும்போது கண்டிப்பாக அது பொருளற்றதாக போய்விடும். கிடைக்கின்ற வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் தர்மத்தின் அடிப்படையிலே, பிறருக்கு துன்பம் இழைக்காத வகையிலே. அப்படிங்கும்போது அது கண்டிப்பாக நமக்கு பயனுள்ள வகையில் இருக்கும் அப்படின்னா மாற்றுக்கருத்தில்லை. உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் நிகழட்டும், எல்லாம் அல்ல அந்த இறைவனை வேண்டிக் கொள்ளலாம்.